ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 காலேஜஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மார்க் அண்ட் ரேங்கை பேஸ் பண்ணி கட் ஆஃப் அண்ட் ரேங்கை பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் நம்ம உடனே இமீடியட்டாக அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே என்கொயரியில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் எந்த காலேஜ் வந்து டாப் 10ல் இருக்குது அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்பேட்டூரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட 60க்குள்ளே ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55லேருந்து ஒரு 60 இன்ஜினியரிங் காலேஜஸ் வரைக்குமே நம்ம கோயம்பேட்டூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே ஒன்றோட ஒன்று காம்படிஷன் இருக்கக்கூடிய காலேஜஸாக இருந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக தெரியும், இதை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு காலேஜ் பெஸ்ட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி காலேஜுக்குள்ளே காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டாக கோயம்புத்தூர் இருந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த 10 காலேஜஸ் வந்து டாப் 10ல் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? லாஸ்ட் இயரில் எந்த காலேஜ் வந்து முதல் 10 இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுடைய கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு தான் நம்ம வந்து இதை கொண்டு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் எந்த ஒரு காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான கோர்ஸை வந்து பேஸ் பண்ணி எதுக்கு அதிக கட் ஆஃப் தேவைப்பட்டிருக்கு எந்த காலேஜுக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 10 காலேஜஸையுமே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் தாராளமாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஆமாங்க, இந்த காலேஜ் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துருக்கு. கட் ஆஃப் வைஸில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 2006. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பீலமேட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம அவினாசி ரோடு பீலமேட்டில் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக நம்ம செகண்ட் பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் சிஐடி. இது வந்து நமக்கு செகண்ட் பிளேஸில் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய காலேஜாக இருக்குது. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட அப்படின்னு பார்த்தோம்னா 2007 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருக்குது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே நம்ம அவினாசி ரோடு சிவில் ஏரோட்ரோம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்த டேட் பேஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஜிசிடி, அதாவது ஜிசிடியில் வந்து இந்த ஜிசிடி வந்து நமக்கு தேர்ட் பிளேஸில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தடாகம் ரோட்டில் வந்து இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட பார்த்தோம்னா 2005 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஃபோர்த் பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் சென்டர். ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோர்த் பிளேஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ பிஹெச்டியோடைய இன்னொரு கேம்பஸ் தான் இந்த கேம்பஸ். ஸோ இதுவுமே ஒரு அட்டானமஸ் கேம்பஸ் தான். சரிங்களா? ஸோ இதுக்கான கவுன்சிலிங் கோடு பார்த்தோம் அப்படின்னா 2377 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருக்குது. அடுத்ததாக ஃபிஃப்த் பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா? இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்ன வேடம்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. இதனுடைய கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம்னா 2712 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருக்குது. அடுத்ததாக சிக்ஸ்த் பிளேஸில் எந்த காலேஜ் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து நமக்கு சிக்ஸ்த் பிளேஸில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு குனியமுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம்னா 2718 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செவன்த் பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ அது கோயம்புத்தூரில் மிக முக்கியமான ஒரு காலேஜாக பார்க்கப்படுது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வடசித்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு அப்படின்னு பார்த்தோம்னா 2739 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா? அடுத்ததான் எயித் பிளேஸில் எந்த காலேஜ் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எயித் பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜாக இருக்குது. இது வந்து நமக்கு கருமத்தம்பட்டி, அவினாசி ரோடு கருமத்தம்பட்டியில் வந்து இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கான கவுன்சிலிங் கோடு பார்த்தோம்னா 2764 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 9th பிளேஸில் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்தக்கால் மண்டபத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. பொள்ளாச்சி ரோடு ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் 2710 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 11th 12th பிளேஸில் வந்து பிளேஸ் ஆகிருந்துச்சு.
ஸோ இந்த முறை நமக்கு வந்து 10th பிளேஸ்க்குள்ளார வந்திருக்கு இந்த காலேஜ். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 10th பிளேஸில் எந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10th பிளேஸில் பிளேஸ் ஆயிருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியோனல் கேம்பஸ். சரிங்களா? ஸோ இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியோட கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோமையம்பாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜுக்கான கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2025 அப்படிங்கிறது இந்த காலேஜோடைய கவுன்சிலிங் கோட். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, இந்த காலேஜோடைய கட் ஆஃப் வைஸ் நம்ம வந்து எந்த ஒரு காலேஜுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும், ஸோ அந்த ஒரு காலேஜோடைய கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு ஆர்டரை நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு பிளேஸ்மெண்ட், அது தாண்டி கேம்பஸோடைய ஃபெசிலிட்டிஸ் இதையெல்லாம் தவிர்த்து நம்ம கட் ஆஃபை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த ஆர்டர்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த காலேஜஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காலேஜஸோடைய கட் ஆஃப் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் 2024 க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து அதை வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.